அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க. கொடைக்கானல் ஏரியில் நம்ம தலைவனும் தலைவியும் மீன் பிடிச்சிட்டு தூக்குச்சட்டில் எல்லாத்தையும் ரொப்பி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சரி ட்ரெஸ் எல்லாம் காஞ்சிருச்சு, கிளம்புவோமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு மேலே வர்றாங்களா, அப்படியே தலைவர் பார்க்குறாரு தலைவியை. பார்க்குறாங்க. என்ன என்ன ஒரு மாதிரியா பார்க்க, இல்லை நீ அழகு தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் ஈரத்தில் அதை விட அழகுடி அப்படிங்கிறாங்க. கண்ணை கட்டிக்கங்க போங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் அந்த புடவை காஞ்சதெல்லாம் எடுத்து கட்டுவோம்னு எடுக்கிறாங்களா. அதுக்கப்புறம் புடவை காஞ்சிருச்சான்னு பார்க்குறாங்க. எடுத்து கட்டணும்னு போகையில் பின்னாடி என்ன பண்ணுறாங்க, பட்டார்னு ஒரு குச்சியை தூக்கி போட்டு ஐயோ பூச்சி அப்படின்னு சொல்ல அம்மா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கத்துறாங்களா. கத்துன கையோட அப்படி விழுக போகிறாங்க. தாங்கி பிடிக்கிறாரு. பிடிச்ச கையோட அந்த தூக்கில் பிடிச்சி வச்சுருந்தாங்க இல்லையா மீன், அப்படியே கொட்டிடுதுங்க. கொட்டின கையோட எல்லாம் சலசலன்னு மறுபடியும் ஏரிக்கிலே போயிடுது. அப்படியே பார்க்குறாங்க. இவங்க 2 பேரும் தன்னை மறந்து மெய் மறந்து பார்க்க அடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அப்படியே சுதாரிச்சுட்டு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சக்கப்புறம் பார்க்குறாங்க, ஐயோ மீன் பூரா போயிருச்சே, ஏங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்சோம் போச்சா போச்சா அப்படின்னு சொல்ல, ஐயோ உங்களை தான் சொல்லணும், உங்களை யார் இப்படிலாம் பூச்சின்னு சொல்ல சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு மண்டையிலே கொட்ட, எனக்கு ஒரு ஆசையாக இருந்துச்சுடா உன்னை பார்க்குறதுக்கு, சரி விடு, இப்போ என்ன ஒரு துண்டு வரல அப்படி போட்டால் மீன் அல்ல போகுது, நமக்கு தான் ராசி இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வா வா நல்லா காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாங்க. போங்க எவ்வளோ கஷ்டப்பட்டோம், ஐயோ அழகாக இருந்துச்சு நெத்திலி மீன் ஐர மீன் போச்சு போச்சு அப்படிங்கிறாங்க. பாட்டி வேற நம்மளை காணோம்னு தேட போகுது. அம்மா அவங்களுக்கு தெரியும்ப்பா நம்ம சின்னஞ்சிறுசுக்கு போயிருக்கோம் லேட் ஆகுன்னு, வாடி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள இழுத்து போட்டுறாங்க. இழுத்து போட்டோன்னே நடுங்குது, குளிருது. குளிரில் நடுங்கக்கூடாதே என் பொண்டாட்டி என் செல்லம் அப்படின்னு இறுக்கி அணைச்சிக்கிறாங்க. போங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொழப்ப பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அப்படியே வேஷ்டியை விட்டு எடுக்கிறாங்க. மீனை அள்ளிட்டு போடுறாங்க. அப்படியே துள்ளுது அள்ளுது. அப்படியே 2 பேரும் செம்மையாக அப்படியே மீன் பிடிக்கிறாங்க. மீன் பிடிக்கையில் தண்ணி அள்ளி ஊற்றி விட்றாரு. தண்ணி அள்ளி ஊற்றுறோன்னா நம்ம தலைவி அப்படியே ஒரு மீனை பிடிச்சி பிதுக்கி விட்றாங்க. விஜய் மேலே விழுகுது. அப்படியே புதுக்குன கேட ஒன்று அப்படின்னு வராரு. இங்கே தலைவி அப்படியே போகிறாங்க. பின்னாடி போயிட்டு இறுக்கி அணைக்க கட்டிக்கிறாங்க. விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு போக அங்கிட்டு போக காவேரியை விடாமல் இழுத்து பிடிச்சி அணைச்சிக்கிறாங்க. அடுத்து மீனை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி கொண்டு போய் கரையில் கொண்டு போய் கொட்டிட்டு வராரு. கொட்டிட்டு வந்த அடுத்த வாட்டி நீ போகணும் அப்படிங்கிறாங்க. இப்போ இது எனக்கான டன் அப்படின்னு சொல்லிட்டு விடுறாங்க. அவ்வளோ மீன் வருது. வா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொண்டு போய் அந்த தூக்கில் ஊற்றிடுறாங்களா. அதுக்கப்புறம் இப்போ உங்கள் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அதையும் மீனை கொண்டு போய் ரொப்பிடுறாங்க. இப்போ நம்ம 2 பேரோட டைம் பார்ப்போமா, எவ்வளோ சிக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு மீன் அப்படி வேஸ்டியை உள்ளார விடுறாங்க. பார்த்தா ஒரே மீன் தாங்க, பெரிய மீன், விலாங்க மீன். ஐயோ இத்தம் பெரிய மீன், அம்மாடியோ இது வாளிக்கல தூக்குகள்லாம் போட முடியாது மாமா அப்படின்னு சொல்ல, நான் இருக்கேன்டி பார்க்காத விலாங்கு மீனா என்ன மாமா, இந்த ஒத்த கையில் சமாளிப்பேன் கவலைப்படாது அப்படின்னு அந்த வேஸ்டி இறுக்கி பிடிக்கிறாரு. பிடிச்சதை விட பயம் வந்துடுது. அப்படியே துள்ளல ஐயோ மாமா அப்படின்னு இறுக்கிய கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே அந்த மீனுக்கு நடுவில் கடந்து நசுங்குது. மாமா ஏய் மீன் மேலே பயந்துட்டு மீனுக்கு நடுவில் கட்டிக்கிட்டு கிடக்கிற, ஐயோ அப்படின்னு விலகி விழுக போகிறாங்க. அப்படியே தாங்கி பிடிக்கிறாரு. மீன் அப்படியே இழுத்து அப்படியே இந்த வேஸ்டியோட இறுக்கி குறவலையாக பிடிச்சிக்கிட்டு கொண்டாந்து கரையில் போடுறாங்களா. கரையில் போட்டுட்டு அப்படியே பார்க்குறாங்க, விரித்து பார்க்குறாங்க. டொபக்குன்னு துள்ளிக்கிட்டு மேலில் எம்பி போகுதா. ஐயோ பிடிங்க மாமா எனக்கு பயமாக இருக்குது நீங்கள் பிடிங்க அப்படின்னு சொல்ல, இரு அப்படின்னு ஓடி போய் பிடிக்கிறாரு. அது நழுவி போகுது. 2 பேரும் சேர்ந்து பிடிப்போம் வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. மறுபடியும் பிடிக்க போகிறாங்க. பிடிச்சாலும் அது வலிக்கிட்டு போகுது. ஐயோ வேஷ்டியில் இருக்கும் பிடிச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வேஷ்டி போடுவோமா, சூப்பர் அப்படின்ட்டு வேஷ்டியை போடுறாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு அங்கிட்டு துள்ளுது. 2 பேரும் உருண்டு பிறண்டு எப்படியோ ஒரு வழியாக அந்த பெரிய மீனை பிடிச்சிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, பிடிச்சி வச்சுட்டுக்கல துள்ளுது டம்முன்னு. ஐயோ என்ன பண்ணுறது அப்படிங்கிற அங்கே எடுத்து நிறைய பேர் வருவாங்க இல்லையா, அவங்க பார்க்குறாங்க. ஏப்பா பெரிய மீனாக பிடிச்சிருக்கிற, அதை பக்குவமாக பிடிக்க தெரியலையா, எப்படி பிடிக்கிறது? ஆமாண்ணா தெரியலண்ணா சொல்லுங்கண்ணா அப்படின்னு காவேரி சொல்ல, என்னம்மா நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனை விடுங்க அப்படிங்கிறாங்க. விஜய் அப்படி விடையில புளுக்குன்னு வலிக்கிட்டு போகுது. அப்படியே பிடிக்கிறாரு. இதை என்ன பண்ணணும் தெரியுமா அப்படின்னு அப்படியே இறுக்கிய பிடிச்சிட்டு நக்குன்னு அப்படியே கல்லில் அடிக்கிறாங்க. ஐயோ பாவம் அடிக்காதீங்கள் அப்படின்னு விஜய் காவேரி ஒன்றா சொல்ல, ஓ பாவம் அடிக்கக்கூடாதா, இப்போ 2 பேரும் எதுக்கு பிடிச்சிங்களாம் இதை, பிடிச்சி சமைச்சு சாப்பிடுதான், அப்போ அது பாவம் இல்லையோ, ஓ பாவம் தானே, இருந்தாலும் அடிக்கிறது பாவம் இல்லையா, ஓ கழுத்தில் வச்சு அருகாமணியில் வச்சு பண்ணலாம், ஆனால் இது பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்ல, ஆமாம் இல்லை அப்படின்னு 2 பேரும் முழிக்கிறாங்க. சரி விடுங்க, உயிரோடு அடிக்கிறது உங்களுக்கு பாவமாக தெரியுது, ஆமாம் மீனெல்லாம் நாங்கள் அறுத்தது இல்லையா அப்படிங்கிறாங்க. அடுத்து அப்படியே அட்டின்னு அடித்து என்ன பண்ணுறாரு, ஒரு குச்சியை கொடுத்து அப்படியே நிமிர்ந்து விடாமல் பிடிச்சிக்கிறாங்க. இப்போ பிடிச்சிக்கோங்க அப்படிங்கிறாங்க. அது கொஞ்சமாக வாழை மட்டும் ஆட்டுதுங்க. சே பாவம், இன்னையிலேருந்து நான் மீன் சாப்பிடுவதை விட்டு விடுகிறேன்னு அப்படின்னு காவேரி சொல்ல, ஓ அப்படியா, நீ வாடி மவளை, ஏமாம்மா அங்கே சும்மா
செவன் அப்படி மசாலா தடவி எண்ணெயில் பொரித்து அல்லாட்டி நான் நெருப்பில் சுட்டு எடுத்து அப்படியே சொட்ட நான் திம்பனா நீங்கள் வந்து விரதம் அப்படித்தானே? ஐயோ நீங்கள் சொல்லையிலே ஆசையாக எச்சி வருதே அப்படியே மனசில் நினைக்கிறாங்க. இல்லைங்க, எனக்கு பாவமாக இருக்குது, எனக்கு கருணை உள்ளம் கொண்டவள் நான் காவேரி, அதனால் நான் மீன் சாப்பிடுவதை விட்டு விடுகிறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, முதல்ல இதை விட்டுறாதீங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க. தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு பிடிச்சிக்கிறாங்களா. பிடிச்சிட்டு இன்னைக்கு ஒரு ஆள் விரதம் பார்த்து ஏங்க போகுது, எனக்கு வயிறு வலிக்கும், நான் மெடிக்கலுக்கு போயிட்டு வரேன். எதுக்கு? ஆமாம், நீ கண்ணு வைப்ப, நான் சாப்பிடுவேன், அப்புறம் எனக்கு வயிற்று வலிக்கும்ல, அதுக்காக போய் நான் மாத்திரை வாங்கிட்டு வரணும். ஐயோ அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சரி நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் போடுங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி ட்ரெஸ்ஸை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ட்ரெஸ்ஸை கட்டையில் இவர் என்ன பண்ணுறாரு, அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு ட்ரெஸ்ஸை கட்டுறாங்க. அங்கிட்டு திரும்பிக்காங்க, இங்கிட்ட திரும்பக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன் திரும்பினா என்னவா, தண்ணிக்குள்ள தான் நான் எல்லாமே, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இது சீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டியோட சேலையை கட்டுறாங்க. அந்த அவங்க விட்டு புடவையெல்லாம் காயலை இன்னொன்ட்டு, ஏன்னா இவங்க ஆட்டம் போட்டாங்களே மீனை பிடிக்கிறதுல எல்லாமே ஈரமாக போயிடுச்சா, அதனால பாட்டி விட்டு சேலையை எடுத்து கட்டிக்கிறாங்க. அசல் சூப்பராக அப்படியே கண்டாங்கி சேலை கட்டிக்கிட்டு வராங்க. நம்ம தலைவர் அவர் ஈரத்தோடு எடுத்து கட்டிக்கிறாரு. மீன் எடுத்துக்கிறாங்க, தூக்குச்சட்டியும் பிடிச்சிக்கிறாங்க. சூப்பராக இருக்குல்ல, ஒரு செல்ஃபி எடுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுக்கிறாங்க. அழகாக அப்படியே மீனவ பெண்கள் மாதிரி படகொட்டி அப்படியே சரோஜா தேவியும் எம்ஜிஆர் இருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி அழகாக இருக்குங்க. மீன் அப்படியே தோளில் போட்டுக்கிட்டு அப்படியே வராங்க. அப்படி பார்த்துக்கிட்டே வராங்களா எல்லாரும். என்னப்பா மீன், பெரிய மீன் கிடச்சிருக்கும் போல இருக்கே, அட்டே அப்பா இத்தாம் பெரிய மீன் எப்படியா பிடிச்சிங்க? இங்கே வலையில தான் விழுந்துச்சு, பிடிச்சது பெருசு இல்லையா, இதை எப்படி சொருகி, இதெல்லாம் வராதே, கை தந்த தானே வர்றோம் அப்படின்னு சொல்ல, எல்லாம் என்னோட திறமை தான் அப்படிங்கிற காவேரி பார்க்குறாங்க. புழுகுனி அப்படின்னு சொல்ல, ஏட்டி உன் புருஷன் தானே, கொஞ்சம் பெருமையாக பேச விட, இங்கே பாருங்க அடுத்த ஒரு திறமையை வாங்கிக்க கூடாது சரியா அப்படின்னு காவேரி சொல்ல, சரிங்க மேடம். அண்ணே, ஐயா, தாத்தா, இது நாங்கள் பண்ணலை, ஒருத்தவர் தான் வந்து இந்த மாதிரி அடித்து குத்தி கொடுத்தாரு, எங்களோடது இல்லைம்மா இந்த கடமை அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் பிடிச்சிருக்கீங்கல்ல, பரவாயில்ல விடுங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்ல, போதுமா காவேரி அப்படின்னு சொல்ல, சே எல்லாம் இவனுக்கே பேசுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நொந்துக்கிறாங்க. நீ நல்லா இருக்கையா, அழகா இருக்கையா, நீ பொய் சொன்னாலும் தப்பு இல்லை, அடப்பாவிகளா, அழகா இருந்தால் பொய் சொன்னாலும் தப்பு இல்லையா அப்படின்னு காவேரி சொல்ல, வாய மூடு, உள்ளுக்கு இருக்க எல்லா உறுப்புகளும் தெரியுது அப்படிங்கிறாரு. அப்புறம் இதுங்க சொல்கிற புழுவுக்கு எல்லாமே தான் தெரியும், எப்படிரா எல்லாருக்கும் ஒன்று பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அதுதான் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோன்னே பாட்டி அப்படிங்கிற, என்னப்பா இவ்வளோ நேரம் என்ன பண்ணீங்க? ஒன்றும் இல்லை பாட்டி அப்படின்ட்டு நடந்ததை சொல்கிறாங்களா. ஓ கஷ்டப்பட்டு 2ஆவது வாட்டி பிடிச்சிங்களா, வேணாட்டு வந்திருக்கோண்டேன்னு பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு போயிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஐயோ ஐர மீன் அது இதுன்னு எல்லாத்தையும் பார்க்குறாங்க. சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, பெரிய விலாங்கு மீனை பிடிச்சிட்டிங்களா, எப்படிம்மா? அது அப்படித்தான் அப்படிங்கிறாங்க. ஏய் நீ அழகா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை பார்த்து வர்ணிக்கிறாரு. காவேரியோட புடவைய, பாட்டி உங்கள் புடவை சூப்பராக இருக்குது, இதை நான் கொண்டுகிட்டே போட்டுமா? கொண்டு போமா, உனக்கு இல்லாதா அப்படிங்கிறாங்க. அடுத்து உட்காந்து கூழெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க, சாப்பிட்றாங்க. சாப்பிடையில ஆசையாக ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. பாட்டி பார்க்குது, பரவாயில்லடா, நான் உங்கள்கிட்ட சொல்லுவோம்னு நினச்சேன், நீயே ஊட்டி விட்டுட்டியா, இப்போ நீ ஊட்டி விட்ற ஒவ்வொன்றும் அவளுக்கு ஊட்டச்சத்து மாதிரி அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல பாட்டி, என் பொண்டாட்டிக்கு விட்டாமல் அப்புறம் வேற யாருக்கு விட்ட போகிறேன் அப்படிங்கிறாங்க. என் புருஷன் தங்கத்தின் தங்கம் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு காவேரி சொல்ல, என் கண்ணே பற்றுண்டி, நீங்கள் எப்போ இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் சாப்பிட்டீங்களா, சீக்கிரம் வாங்க அப்படின்னு பாட்டி கூப்பிட, ஏன் பாட்டி என்ன அப்படிங்கல, நான் மீன் ஆய போகிறேன்ல, நீங்கள் வந்து பாருங்கள், மீன் ஆய போகிறீங்களா? அதாம்மா உரச போகிறேன். ஓ உரச போகிறதா ஆய போகிறதா, சரி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு வராங்களா. கூழ் கொஞ்சம் ஒட்டி இருக்குது காவேரி இதில். இங்கே வா அப்படின்னு கூப்பிட, என்ன பாஸ் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க வந்து அப்படியே நாக்கால் எடுத்துக்கிறாரு. பாட்டி பார்த்துட்டு வெக்கப்படுது. வா சும்மா இருங்க, எந்த நேரத்துலாம் முத்தம் கொடுத்துட்டு, நான் ஒன்றும் முத்தம் கொடுக்கலடி, கூடு ஒட்டிருந்துச்சு அதை எடுத்தேன். ஓ ஏன் அதை கையில் எடுக்க வேண்டியதானே? கையில் எடுக்கிறது சாதாரண கனவண்டி, வாயால் எடுக்கிறது அப்படியே வாஞ்சனையோடு இருக்கிற கனவண்டி அப்படிங்கிறாங்க. சும்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காடுறாங்க. அடுத்து பாட்டிக்கு வெக்கமாக வருது, இருந்தாலும் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இப்போ பாட்டி என்ன பண்ண போகிறீங்க? இந்த ஐர மீனை பெரிய பானையில் போட்டு அப்படியே உப்பை போட்டு அலசணும் அப்படிங்கிறாங்களா. நான் அலசுறேன் பாட்டி. வேணாண்டி கண்ணுங்களா, பிடிக்கிறதுக்கே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு பாட்டி அலசிடுறாங்க. இப்போ இந்த மீன் என்ன பண்ணுறது? இதுதான் கொஞ்சம் ரிஸ்க்கு, பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுக்கிறாங்க. பாட்டி நான் பண்ணுறேன் அப்படின்னு விஜய் வராரு. அப்படியே கழுத்தோடு எடுத்துட்டு இந்த செதில் எடுத்துடுறாங்க. அடுத்து அப்படியே வயிற்று அப்படியே கீறுறாருங்க. கீறிக்கிட்டு கீழே பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு அதிசயம் நடக்குதுங்க. அது என்ன அதிசயம் அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க பண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு ஒரு ஹைடு பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.